வணக்கம். நீங்கள் குப்பை மேனி சூப் செய்ய போகிறோம். அது வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து அதிகமாக கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல கிடச்சிது. இந்த சூப்பு தான் போடுறது. இந்த குப்பை மேனி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடச்சிது. எடுத்து வந்திருக்கோம். இது கழுவி வச்சுருக்கோம். 5லேருந்து 7 முறை கழுவி இருக்கோம். இது தேவையான பொருள் மரம் பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, எலுமிச்சம்பழம், இது கருவேப்பிலை, தேவையான பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, இது பாருங்க புதினா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து சூப்பராக ஹெல்த்தியான ஒரு குப்பை மேனி சூப் தாங்க செய்வோம். அடிக்கடி சூப் செஞ்சாலும் ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானது. உடம்புக்கு ஒரு பிரச்சனை அத்தையுமே தீருங்க. இதில் வந்து இந்த குப்பை மேனியில் வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம் மடங்கு பல ஆயிரம் பேருக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டா வாங்கி அடிக்கடி குடிங்க, ரொம்ப நல்லது. அதாவது ஆயிரக்கணக்கான வியாதிகளை போக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இந்த சளி, இருமல், தோல் நோய், நாள்பட்ட புண்கள், வரக்கூடிய புண்கள், மற்ற பல பிரச்சனைகளை தீர்வுங்க. முக்கியமாக இந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆகும். உடம்பு குடிக்கும்போது ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கும். சளி, இருமல், சலதோஷம், நெஞ்சு சளி, மூக்கு சளி இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். பல மடங்கு நன்மைகள் இருக்குங்க. அடிக்கடி போட்டு குடிங்க. தண்ணி பாயக்கூடிய இடமா இருந்தால் நிறைய இடத்துல இந்த கீரைகள் வளரும். வெயில் காலத்தில் சில இடங்களில் கிடைக்காது, சில இடத்துல கிடைக்கும். எனக்கு இப்போ கொஞ்சம் கிடச்சிது. இது சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சூப் போட்டு குடிக்க போகிறோம். எப்படி செய்யலாம் பாருங்கள். இந்த கீரை வந்து இதில் தண்டு விட்டு இலையெல்லாம் க்ளீன் எடுத்துடலாம். இப்போது குப்பை மேனி பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இந்த கீழ்ப்பகுதியில் வந்து பூச்சிகள் இருக்கும். நல்லா சுத்தமானதாக பார்த்துட்டு போடுங்க. எல்லா வழியாக பூச்சிகள் இருக்கும். நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். அதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிட்டால் நல்லா கழுவிருக்கும். இருந்தாலும் இந்த கீரை ஆயும்போது இந்த சைடில் என்ன பூச்சிகள் இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. ரொம்ப நல்லது. அப்படியே உருவிக்கலாங்க. இப்போ நான் வந்து இதை வந்து செஞ்சுட்டு வடிகட்ட தான் போகிறேன். அதனால் அப்படியே இந்த இலைகளை இந்த காம்பு விட்டு வேறு எல்லாமே போடுறேங்க. நீங்கள் வடிகட்டாத மாதிரி இருந்தால் இப்போ இலையை மட்டும் கிள்ளி போடுங்க. ஓகேங்களா? அதில் எல்லாத்தையும் மருத்துவ குணம் இருக்கிறதில் பாருங்கள். எல்லாம் மருத்துவ குணம் எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது பாருங்கள். அப்படியே உருவி எடுத்துறேங்க கோம்போடு சேர்த்து. ஓகேங்களா? இதில் வந்து உருவி எடுத்துட்டு நம்ம வந்து சூப்பெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சு குடிக்க போகிறோம். இந்த மருத்துவ குணம் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? ஆயிரக்கணக்கான வியாதிகளை போக்கக்கூடியது தான் இந்த குப்பை மேனின்னு சொல்கிறாங்க முன்னோர்கள். ஓகேங்களா? அதனால் இலைகள் மட்டும் கிள்ளி எடுத்துடலாம். அப்போ ஒன்றும் அப்படியே உருவுங்க. ஓகே, இந்த கோம்போடு சேர்த்து போடுங்க. ரொம்ப நல்லது. போடும்போது பார்த்து நல்ல இலைகளாக பார்த்து போடுங்க. அதே போல் இந்த பூச்சிகளை பார்த்து போடுங்க. ஓகேங்களா? பல வியாதிகளுக்கு இந்த பூச்சி ரொம்ப நல்லது. பல வியாதிகளுக்கு இந்த குப்பை மேனி இலை சூப்பாக போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி இருக்கும். அப்படி எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான். அதிகமாக நன்மைகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இப்போ க்ளீனாக வந்து வாதிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம், பூண்டு போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ சின்ன வெங்காயம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், சோம்பு 3 போட்டுடலாம். இஞ்சி கட் பண்ணல, அதே கட் பண்ண இருக்கட்டும். இஞ்சி அப்படியே கட் பண்ணிடலாம் லைட்டாக. இஞ்சி போட்டுடலாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் சேர்க்கலாம். ஓகேங்களா? இது கூட பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்து கூட எலுமிச்சை வந்து லாஸ்ட்டான தேவைப்படையில் போட்டு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு. இது கூட வந்து தேவையான உப்பு போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, குப்பை மேனி இலையும் சேர்த்துடலாம். ஓகேங்களா? நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கியிருக்கு. கருவேப்பிலை போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் புதினா போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டிருக்கோம். இப்போ தான் புதினா போட போகிறோம். இது போட்டு நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக குப்பை மேனி இலையை சேர்க்கலாம். ஓகேங்களா? இப்போ குப்பை மேனி இலையும் போட்டுடலாம். குப்பை மேனி இலை போடாச்சுங்க. இப்போ நல்லா வதக்கிடலாங்க. நல்லா க்ளீனாக வதக்கிட்டு இதை சட்னியாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம், சூப்பாக கூட பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஒரு துவையல் சட்னி, பல விதமான ரெசிபி பயன்படுத்தலாங்க. 1000 வைத்தியத்துக்கு ஒரே தீர்வுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. 1000 வைத்தியத்துக்கு இது ஒரு குப்பை மேனி இலையை செடியே போதும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு மருத்துவம் அடங்கியது தான் இந்த குப்பை மேனி. ஓகேங்களா? சளி தொல்லை, இருமல், தலதோஷம், நெஞ்சு சளி, அதிகமான சளி, நாள்பட்ட சளி எல்லாமே தீருங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு மூலிகை செடி தான் இந்த குப்பை மேனி. அதனால எல்லாம் கம்மியாகிடும். இன்னும் 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே ஆற வச்சு அரைச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ கம்மியாகிடுச்சு.
நல்லா வதங்கிருக்கு. நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு க்ளீனாக வந்து அரைச்சிடலாம் இப்போ. ஓகேங்களா? நல்லா சூப்பராக வதங்கியிருக்கு. ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போது. குப்பை மேனி சூப். இந்த குப்பை மேனி இலை வந்து க்ளீனாக வதக்காச்சுங்க. இப்போ வந்து குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிருக்கோம். இதை க்ளீனாக வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போது. இவ்வளோ அரைச்சாச்சுங்க. அந்த க்ளீனாக வடிகட்டி கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கிட்டாங்க. சூப் ரெடி. வானில் சூடு பண்ணி வச்சுங்க. வானில் எடுத்து வச்சாச்சு. அப்படியே சட்னி பதத்துக்கு இருக்குது. நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். நம்ம குப்பை மேனி வந்து க்ளீனாக வந்து வடிகட்டியாச்சு. அப்படியே கொஞ்சம் கொதிக்கிட்டோம். தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டியாக இருந்தால் சூப் போல் வராது. நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணால் சூப்பராக அருமையாக இருக்கும். அப்படி கொதிக்கிட்டோம். எல்லாம் க்ளீனாக வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த வடிகட்டி திப்பி வந்து நமக்கு தேவையில்லை, போட்டுடலாம் கீழே. ஓகேங்களா? பச்சை உருண்டை இப்படி சூப்பராக ஓகேங்களா? இப்போது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதிகமாக கொதிக்க தேவையில்லை. உப்பு காரம் செக் பண்ணிட்டு தேவையான தண்ணி ஊற்றி அப்படியே குடிச்சிடலாங்க. சூப்பராக 1000 வைத்தியத்தை தேர்க்கக்கூடிய அளவில் இந்த குப்பை மேனி மூலிகை சூப்பு அருமையான சூப். குப்பை மேனி சூப் கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு 2 கொதி வந்தால் போதுங்க. அதிகமாக கொதிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம நல்லா வதக்கி தான் அரைச்சி வடிகட்டி போட்டிருக்கோம். நல்லா திப்பிகளும் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? இப்போ நல்லா கொச்ச உடனே அப்படியே க்ளீனாக வந்து அப்படியே ஊற்றி அப்படியே சூடாக குடிக்கிறதாங்க. நீங்கள் இது போல் சூடாக குடிச்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது நெஞ்சு சளி, மூக்கடைப்பு, தலதோஷம், தலைவலி, இன்னும் பல விதமான வியாதி கூட இது வந்து ரொம்ப பயன்படுது. பொதுவாக சிலருக்கு வந்து நெஞ்சு சளி வந்து அறவே அறாது. நெஞ்சிலே இருக்கும். இரும்போதெல்லாம் வந்து சளி வந்துக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்டவங்களாம் இந்த குப்பை மேனி சூப் வந்து அடிக்கடி போட்டு குடிங்க. உங்களுக்கு உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது மூக்கடைப்பு இருந்தாலும் சரி, மூக்கில் சளி இருந்தாலும் சரி, நெஞ்சில் சளி இருந்தாலும் சரி, தலைவலி, தலதோஷம், இன்னும் பல விதமான தோல் வியாதிகள், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். இந்த குப்பை மேனி இலையில் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் அடிக்கடி சட்னி, துவையல், சூப்பு அப்படி பல விதமான ரிசி போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? குப்பை மேனி மூலிகை சூப் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு களி கூட்டலாம். களி கூட்டு அப்படியே கிளாஸ் ஊற்றி குடிக்கிறதாங்க. செம்ம டேஸ்ட்டில் பண்ணிக்கிறோம். கார சாரமாக சூப்பராக அருமையாக இருக்குது. எப்பேட்டு நெஞ்சு தொண்டையில் சளி இருந்தாலும் சரி, உடம்பே ஆரோக்கியமாக இருக்குது குடிக்கும்போது. அதுங்க சூப்பராக போட்டிருக்கோம். குப்பை மேனி சூப் அருமையான டேஸ்ட்டில். ஓகேங்களா? ஒரு வச்ச வரைக்கும் போதுங்க. இப்போ அப்படியே கிளாஸ் ஊற்றி அப்படியே குடிச்சிடலாம். இப்போது குப்பை மேனி மூலிகை சூப் சூப்பராக ரெடி பண்ணுங்க. அப்படியே கிளாஸ் ஊற்றி குடிச்சிடலாம். வேறு லெவல் டேஸ்ட்டில், வேறு லெவல் மருத்துவ குணத்தில். ஓகேங்களா? பல ஆண்டு காலமாக அந்த குப்பை மேனி தழையை வச்சு பல பேர் வைத்தியம் கூட செஞ்சுட்டு வராங்க. அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஓகே காய்ஸ், நீங்களும் அந்த குப்பை மேனி இலை கிடச்சா, ஆயுர்வேதிக் குப்பை மேனி மூலிகை இலை கிடச்சா இதுபோல் செஞ்சு குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு எப்படி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அருமையான டேஸ்ட்டில் சூப்பு போட்டாச்சுங்க. சூடாக ஆவி பறக்க அருமையாக இருக்குது. இதை போல் போட்டு குடிங்க. குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கும். பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து தோல் நோய் உள்ள குழந்தைங்களுக்கு, சளி பிடிச்ச குழந்தைங்க, நெஞ்சு சளி உள்ள குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த சூப் வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சூடாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆற வச்சு குடிங்க. குழந்தைங்களாம் சூப்பராக குடிப்பாங்க. நன்மைகள் அதிகமாக இருக்குது. அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுத்து குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கலாம். அது வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே குடிக்கலாங்க. நாங்களாம் போட்டோம்னா கம்மியாலாம் குடிக்க மாட்டோம். சொம்பு கணக்காக தான் குடிப்போம். ஓகேங்களா? எவ்வளோ நீங்களும் குடிங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்க வளமுடன். அனைவரும் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருமே எல்லாருமே வாழ்க வளமுடன். எலுமிச்சம்பழம் லாஸ்ட்டாக ஒரு பாதி பழம் போடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் எலுமிச்சம் போடலாம். தேவையில்லாம் தேவையில்லை, உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? எலுமிச்சம்பழம் ஒரு பாதியோ ஒன்றும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை எலுமிச்சம்பழம் தேவையில்லைன்னா நீ போடாமல் கூட குடிக்கலாம். அவ்வளோதாங்க. அப்படியே கலக்கிட்டு கிளாஸ் ஊற்றி சூப்பராக அருமையாக குடிச்சிடலாம் அந்த சூப்பை. ஓகேங்களா?